இன்றைக்கு தலைப்பு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. பின்னாடி மட்டும் யாரும் திரும்பி பார்க்காது, சரிங்களா? பின்னாடி யாரும் பார்க்காது. அதான் தலைப்பு, பின்னிட்டு பாராது. நிறைய பேர் பார்க்கறாங்க பின்னாடி. என்ன தலைப்பு? பின்னிட்டு பாராது. அப்படி சொல்லும் போதே நம்ம பார்க்கணும்னு தோணும். நம்ம இல்லையா? பின்னாடி பார்க்க பசங்க சொல்லி பாருங்களேன், டேய் அந்த ஸ்லாப்ல வச்சிருக்கிற அதை எடுக்காத, அது என்னவா இருக்கும், ஏதாவா இருக்கும், எதனாலப்பா எடுக்கக்கூடாது நாங்க அம்மா, அது எடுக்கிற வரைக்கும் தூக்கம் வராது. எங்க வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கு. சில பேர் வீட்டுல சொன்னாதான் எடுப்பாங்க, எங்க வீட்டுல சொல்லவே தேவையில்ல, என் பொண்ணு தேடி எடுத்துரும். அப்போ இத செய்யாத, பார்க்காத, போகாத அப்படின்னாவே நமக்குள்ள ஒரு எண்ணம் ஒரு என்னன்னு சொன்னா, பார்த்து தான் பார்க்கலாங்க, போய் தான் பார்க்கலாங்க, செஞ்சுதான் பார்க்கலாங்க அப்படின்ற ஒரு சுபாவம் மனிதர்களுடைய உண்டு. இந்த பின்னிட்டு பாரதை என்ற வார்த்தை ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். நம் வேதாகமத்துல ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம், யாராவது ஒரு வாசிங்க, 17ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பிறகு அவர் உன் ஜீவன் ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாத படிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். போதும், நல்லா கவனிங்க. இந்த 17ஆம் வசனத்துல சொல்லப்படுகிற வார்த்தையை நல்லா கவனிங்க. என்ன சொல்றன்னா, பின்னிட்டு பாராதே, பின்னாடி பார்க்காதே அப்படின்னு சொல்ற. ஏன் இந்த வார்த்தையை சொன்னார்? ஆண்டவர் பிதாவாகிய தேவன் ஆதியாகம புத்தகத்துல சொல்லுகிறார், பின்னிட்டு பாராதே அப்படின்னு சொல்லுகிறார். எப்பேற்பட்ட சூழ்நிலை அங்கு இருந்திருந்தா இந்த வார்த்தையை சொல்லியிருப்பார். பார்க்காத அப்படின்னு சொல்றாருன்னா அந்த இடத்துல என்ன பண்ணக்கூடாது? பார்க்க கூடாது. நீங்க இதே பழைய புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசுவானவர் சொல்லுகிறார், இதே சம்பவத்தை சொல்லுகிறார். வாசிக்கலாம். 17 லூக்கா 17ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்துக்கு திருப்புங்க. லூக்கா 17ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிங்களேன். லோத்தின் மனைவியை நினைச்சுக்குங்க. எப்பயுமே நல்லா கவனிங்க, இதை செய்யாதீங்க, இதை செய்யக்கூடாது, இதை பண்ணாதீங்கன்னு சொல்லுவார் ஆண்டவர். ஒரு காரியத்தை சொல்லுகிறார், லோத்தின் மனைவியை கொஞ்சம் நினைச்சுக்கோ. ஒருத்தரை நல்லா சொல்றது நல்லா கவனிங்க. நல்ல காரியத்துக்காக ஒருத்தரை நினைச்சுக்குங்கன்னு சொல்லுவாங்க நிறைய நேரத்துல. ஏய் வாழ்ந்தா அவன மாதிரி வாழணையா? அவர் பாத்தீங்களா, காந்தி எந்த மாதிரி வாழ்ந்தாரு, அகிம்சையா இருந்தாரு, அப்படி வாழ்ந்தாரியா? பாருங்க, அப்துல் கலாம் நினைச்சு பாருடா. அப்துல் கலாம் எவ்வளவு ஒரு சாதாரணமான ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு எவ்வளவு பெரிய ஆளா வந்து அவர் கொஞ்சம் நினைச்சு பாருப்பா அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய முதலமைச்சரை கொஞ்சம் யோசித்துப்பார், நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் கொஞ்சம் யோசித்துப்பார். அவங்க எல்லாம் பாருங்க, ஒரு தாழ்மையான இடத்துல இருந்து வந்தாங்கன்னு சொல்லி ஒரு நல்ல காரியங்களுக்காக ஒருவரை சுட்டி காண்பித்து அவர் வாழ்க்கையை பாருன்னு சொல்லலாம். ஆண்டவர் ஒருத்தரை குறித்து சொல்லுகிறார், லோத்தினுடைய மனைவியை கொஞ்சம் நீ நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. ஏன் அவங்களுடைய மனைவியை நினைச்சு பாருங்கன்ற என்ன ஒரு காரணம், எந்த ஒரு காரணத்துக்காக இந்த வார்த்தையை இங்க பயன்படுத்துகிறார் ஆண்டவர்? எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்திருந்தால் அதை கொஞ்சம் நினைச்சுக்கோமா அப்படின்ற. நல்லா கவனிங்க. சில நேரங்கள்ல நாம் கடந்து வந்த வாழ்க்கையில சில சூழ்நிலைகள்ல நம்மளால மறக்கவே முடியாது. நம்ம வாழ்க்கையில் நடந்த காரியத்தை ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஒரு சில இடங்கள்ல ஒரு சில சூழ்நிலைகளை நம்மளுடைய வாழ்க்கையில மறக்கவே முடியாது. அந்த நாள் வந்துச்சுன்னா அந்த நாளை எண்ணி பார்த்தேன், இந்த நாளை மறக்க முடியுமா என்னால, நான் என்ன மாதிரி அவஸ்தையில இருந்து தெரியுமா அப்படின்னு நம்ம நினைப்போம். சில நேரத்துல சில பயணங்கள் பண்ணும் போதோ, சில இடங்களை நம்ம போகும் பொழுதோ, சில இடத்தை நம்ம நின்று பார்க்கும்போது, இந்த இடம் என்னால மறக்க முடியாதுப்பா, அந்த இடம் என்ன மாதிரி இடம் தெரியுமா, அந்த இடத்துல என்ன மாதிரி தவிச்சு இருந்தேன் தெரியுமா, அந்த மாதிரி இடத்துல என்ன கர்த்தர் எப்படி தெரியுமான்னு நடத்தினாரு அப்படின்னு நம்ம சில நேரத்துல சொல்லலாம். சில சம்பவங்கள் நம்ம வாழ்க்கையில மாறவே மாறாது. அந்த சிலதெல்லாம் அப்படி ஆழமா பதிஞ்சிடும். சில நேரத்துல ஐயோ அந்த சம்பவத்தை இப்ப நினைச்சா கூட என்னால நினைக்க முடியல அப்படின்னு நம்ம சொல்றது சில காரியங்கள் உண்டு. நம்ம வாழ்க்கையில இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை பல சூழ்நிலை நம்ம கடந்துதான் வந்திருக்கிறோம்.
ஆனால் ஆண்டவர் மறுபடியுமாய் 21ஆம் நூற்றாண்டுல கர்த்தருடைய வேதத்தின் மூலமாக பலாயிரம் ஆதியாகம புத்தகத்துல நடந்த 19ஆம் அதிகாரத்துல எழுதப்பட்ட அந்த சம்பவத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். லோத்தினுடைய மனைவியை கொஞ்சம் நினைச்சுக்கங்கன்னு சொல்லுகிறார். இன்றைக்கு இருக்கிற திருச்சபை மக்களாக உங்களுக்கும் எனக்கும் லோத்தின் மனைவியை கொஞ்சம் நினைச்சு பாருங்க என்று சொல்லுகிறார் சொன்னால் அதனுடைய காரியத்தை கொஞ்சம் வாழ்க்கையில நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அருமையான சகோதரனை சகோதரியை கொஞ்சம் யோசித்து பாரு. இன்றைக்கு நீ உட்கார்ந்து கொண்டிருக்கிற உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் சொல்லுகிற ஒரு அருமையான ஒரு வார்த்தை உன் வாழ்க்கையில பின்னிட்டு பாராத என்று சொல்லுகிறார். ஏன் சொல்லுகிறார் அந்த வார்த்தையை? அன்றைக்கு யாருக்காக சொல்லப்பட்ட அந்த வார்த்தை அதே வார்த்தை தான் இன்றைய சொல்லுகிறார். என்ன வார்த்தை? லோத்தின் மனைவியை நினைத்துக் கொண்டு வாசிக்கலாம். எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை, சிறியோர் முதல் பெரியோர் வரை மிக மோசமான ஒரு பாவ ஜீவியத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்தில் வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான் சோதேகுமாரா என்கின்ற ஒரு பட்டணத்தினுடைய வாழ்க்கை. வாசிக்கலாம். அந்த மோசமான வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த தேசத்தை அந்த பட்டணத்தை கர்த்தர் அழிக்க வேண்டும் என்று ஆண்டவர் தீர்மானிக்கிறார். எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிறார்கள் அவர்கள்? வாசிக்கலாம். 19ஆம் அதிகாரம் 4-7 வசனங்களை வாசிப்போம். 19ஆம் அதிகாரம். அவர்கள் படுக்கும் முன்னே சோதோம் பட்டணத்து மனிதராகிய வாலிபர் முதல் கிழவர் மட்டுமுள்ள ஜனங்கள் அனைவரும் நானா திசைகளிலும் இருந்து வந்து வீட்டை சூழ்ந்து கொண்டு லோத்தை கூப்பிட்டு, இந்த ராத்திரி உன்னிடத்தில் வந்த மனுஷர் எங்கே? நாங்கள் அவர்களை அறியும் படிக்கு அவர்களை எங்களிடத்தில் வெளியே கொண்டு வா. நல்லா கவனிங்க. நான் வாசிக்கிற இந்த சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். லோத்து என்கிற ஒரு குடும்பம் இந்த சோதேகுமாரா என்ற பட்டணத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது மோசமான ஒரு பட்டணமா இருக்கிறது. அங்கு தேவனுக்கு பிரியமில்லாத பாவ இச்சைகளும் பாவ சிற்றின்பங்களும் மோசமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு இடத்துல இந்த லோத்து யாருன்னு சொன்னால் ஆபிரகாமுடைய அண்ணன் மகன் தான் லோத்து. அப்படிப்பட்ட ஒரு மகனை அவர்களுடைய இருவருக்கும் ஆபிரகாமும் லோத்தும் ஒன்றாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இவர்களுக்கும் ஆசீர்வாதங்கள் உண்டு, ஆபிரகாமுக்கும் ஆசீர்வாதங்கள் உண்டு, லோத்துக்கும் ஆசீர்வாதங்கள் உண்டு. இருவர்களுக்கும் கொடுக்கப்பட்ட அந்த ஆடு மாடுகள் தான் இன்னைக்கு ஆசீர்வாதம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் பெருகின உடனே அந்த தண்ணீர்களுக்காக இந்த ஆடு மாடுகள் எல்லாம் போகும் பொழுது அந்த மேய்ப்பர்களுக்கும் ஆபிரகாமுடைய மேய்ப்பர்களுக்கும் லோத்தினுடைய மேய்ப்பர்களுக்கும் ஒரு பிரச்சனை நடக்குது. அந்த இடத்துல பிரச்சனை வர்றதுனால ஆபிரகாம் சொல்லுறாரு, இப்ப நீயும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற, நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், இந்த பிரச்சனை எல்லாம் நமக்கு வேணாம், நீ உன்னுடைய காரியத்தை பாரு, நான் என் காரியத்தை பாக்குறேன், நீ எந்த திசை உனக்கு வேணுமோ அந்த திசையை நீ தேர்ந்தெடுத்து அங்கு நீ உன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பின்னு சொல்லும் பொழுது லோத்து பார்த்து அந்த இடத்தை சூஸ் பண்ண இடம் எந்த இடம் தெரியுமா? சோதேகுமாரா என்கின்ற ஒரு நல்ல மோசமான ஆனா பாக்குற பார்வைக்கு ஒரு நல்ல இடமா அவருக்கு அன்னைக்கு தென்பட்டது. ஆபிரகாம் அந்த இடத்துக்கு போல, லோத்து தான் போறார். லோத்து அந்த இடத்துக்கு போன உடனே அந்த பட்டணத்துல சிறியோர் முதல் பெரியோர் வரை மோசமான ஒரு காரியம், காம விகாரமான ஒரு காரியம், மோசம், வயது வரம்பு இல்ல, ஒரு வயசு பிரகாரம் இல்ல, எதுக்கும் ஒரு பிரச்சனை இல்ல, பாவம் செய்யறதுக்கு எந்த ஒரு தடை இல்லைன்னு சொல்லி மோசமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அப்பொழுது ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறார் ஆண்டவர், இந்த சோதேகுமாராவை என்னுடைய கூக்குரல், மோசமான அந்த சந்ததியுடைய கூக்குரல் எனக்கு கேட்கப்பட்டது, அவர்களை நான் அழிக்க போகிறேன் என்று சொல்லும் பொழுது ஆபிரகாம் சொல்லுகிறார், லோத்து என் அண்ணன் பையன் ஆச்சேன்னு சொல்லி அவருக்காக தன் தேவனிடத்துல பரிந்து பேசி ஜெபிக்கிறாரு. ஐயா, என்னுடைய குடும்பம் அங்க இருக்குது, நீதிமான் நிமித்தம் நீங்க அதை அழிக்காம இருப்பீர்களா அப்படின்னு கெஞ்சி கேட்கும் பொழுது பிதாவாகிய தேவன் சொல்கிறார், ஒரு நீதிமான் நிமித்தம் நான் அந்த பட்டணத்தை அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுகிறார். அப்பொழுதுதான் தேவ தூதர்களை அனுப்புகிறார், லோத்தினுடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி லோத்து குடும்பத்தோடு அங்க இருக்கிறார். அப்போ அந்த தேவ தூதர்கள் அந்த இடத்துல போகும் பொழுது நடக்கக்கூடிய சம்பவம் தான். அப்பொழுது அவர் வந்து அவர் வீட்டில் இருக்கும் பொழுது அங்க இருக்கிற சிறியோர் முதல் பெரியோர் வரை அவர் வீட்டை நெருக்கிறாங்க. இன்னும் அது 4ஆம் வசனமும் 7ஆம் வசனமும் நான் வாசிக்கிறேன், கவனிங்க. அவர்கள் படுக்கும் முன்னே, யாரே? இந்த லோத்தும் அங்க இருந்த தூதர்களும் வந்திருக்கார்கள் அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அனுப்பித்த அந்த தூதர்களும் படுக்கும் முன்னே சோதே பட்டணத்து மனிதராகிய வாலிபர்களும் கிழவர்கள் மட்டுமுள்ள ஜனங்களும் அனைவரும் நாலா திசையிலும் வந்து வீட்டை சூழ்ந்து கொண்டு லோத்தை கூப்பிட்டு, இந்த ராத்திரியே உன்னிடத்தில் வந்த மனுஷர் எங்கே? நாங்கள் அவர்களை அறியும்படிக்கு அவர்களை எங்களிடத்திலே வெளியே கொண்டு வா.
அவரிடத்தில் நாங்கள் பாவம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த புதிதாய் வந்திருக்கிற அந்த மனிதர்கள், தேவ மனிதர்கள் என்றும் கூட, தேவ தூதர்கள் என்றும் கூட அவர் தெரியாத ஒரு வாழ்க்கை. எவ்வளவு ஒரு மோசமான ஒரு கூட்டமா இருக்கும் பாருங்க. லோத்து தன் குடும்பத்தோடு இருக்கிறார். ஆனா அவர்களை இடத்துல எங்களுக்கு வேணும், அவர்களை நாம் தப்பு செய்ய வேண்டும் என்று கூப்பிடுறார். ஆனால் லோத்து அவரிடத்தை கெஞ்சுகிறார். இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு வாழ்க்கை தான் சோதன்குமார் அவருடைய வாழ்க்கை. அப்ப வாழும் பொழுது என்ன நடக்குது? இப்படிப்பட்ட கொடுமையான பாவிகள் இன்றைக்கு இருந்தார்கள் அந்த சோதன்குமாரான பட்டணத்துல. பாவத்தினுடைய வீரியம் அதிகம் நிறைந்ததா இருந்தது இன்றைக்கு சோதன்குமாராவுடைய சூழ்நிலை. இப்படிப்பட்ட பாவத்தில் இருந்த தேவன் அவர்களை அழிக்க முடிவு செய்தார். 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. 19ஆம் அதிகாரம். நாங்கள் இந்த ஸ்தலத்தை அழிக்க போகிறோம். இவர்கள் கூக்குரல் கர்த்தருடைய சமூகத்திலே பெரிதாய் இருக்கிறது. இதை அழிக்க கர்த்தர் எங்களை அனுப்பினார் என்றார்கள். அப்பொழுது லோத்து புறப்பட்டு தன் குமார்த்திகளையும் விவாகம் பண்ண போகிற தன் மருமக்கள் மாணவர்களோட பேசி, நீங்கள் எழுந்து இந்த ஸ்தலத்தை விட்டு புறப்படுங்கள், கர்த்தர் இந்த பட்டணத்தை அழிக்க போகிறார் என்றார்கள். அவருடைய மருமக்கள் பார்வைக்கு அவன் பரியாசம் பண்ணுகிறதை போல இருந்தான். நல்லா கவனிங்க. லோத்து போய் சொல்றாரு, என்னன்னு சொல்றாரு? தன்னுடைய பெண் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து கொள்ள நிச்சயித்திருக்கிற அந்த மருமக்களுக்கிட்டையும் சொல்றாரு, என்னன்னு சொல்லி, ஆண்டவர் இதை அழிக்க போறாருப்பா, பாவத்தினுடைய வேர் ரொம்ப மோசமா, பாவத்தினுடைய வீரியம் அதிகமா இருக்குது கர்த்தர் சொல்லிட்டாரு. கர்த்தருடைய பிள்ளைகள் வந்திருக்கிறாங்க, தேவ தூதர்கள் வந்திருக்கிறாங்க, அழிக்க போறாங்க. நம்ம எல்லாம் என்ன பண்ணணும்? இந்த இடத்துல விட்டு கிளம்பணும் வாங்கன்னு சொல்லும் போது என்ன பண்ணாலும் பரியாசம் பண்ற மாதிரி இருந்துச்சு அவங்க. நல்லா கவனிங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் என்ன நடக்குது என்று சொன்னால், அவர்களை துரிதப்படுத்துறாங்க, கிளம்புங்க அப்படின்னு சொல்லி. லோத்தின் குடும்பத்தை துரிதப்படுத்தினார், கையை பிடித்து வெளியே கொண்டு வந்தார்கள். வாசிக்கலாம். 19ஆம் அதிகாரம் 15-16 வசனத்தை வாசிக்கல. கிழக்கு வெளுக்கும் போது அந்த தூதர்கள் லோத்தை நோக்கி, பட்டணத்துக்கு வரும் தண்டனையிலே நீ அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியை இங்கே இருக்கிற உன் 2 குமார்த்திகளையும் அழைத்துக் கொண்டு போ என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார்கள். நல்ல ரொம்ப சீக்கிரமா கிளம்பு அப்படின்னு சொன்னாங்களா. அவருடைய மனைவியும், லோத்தினுடைய மனைவியும், அவர்களுக்கு இருக்கிற 2 பெண் பிள்ளைகளையும் சீக்கிரமா கிளம்புங்க இந்த இடத்தை விட்டு. அடுத்தது இன்னொரு வசனம் வாசிக்கல. அவன் தாமதித்துக் கொண்டே இருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமார்த்திகளுடைய கைகளையும் பிடித்து அவனை பட்டணத்திலே வெளியே கொண்டு போய்விட்டான். பாருங்க, நம்முடைய ஆண்டவருடைய இரக்கம் எவ்வளவு பெருசா இருக்குது பாருங்க. அவன் தாமதித்துக் கொண்டிருந்தானா, ஆண்டவர் விட்டுருக்கலாமே, ஏன் விடல? ஆண்டவர் வைத்த இரக்கத்தை நிமித்தம் அந்த இடத்துல பயன்படுத்துறாரு அந்த வார்த்தையை. லேட் பண்றாரு. யாரு? லோத்து லேட் பண்றாரு, துரிதப்படுத்துறாரு, லேட் பண்றாரு. அதெல்லாம் கவனிங்க. 14ஆம் வசனம் ரொம்ப முக்கியமானது. அந்த இடத்துல 14ஆம் வசனத்துல சொல்லப்படுகிற வார்த்தை, இத ஆண்டவர் அழிக்க போறார். ஆனா நம்ம சீக்கிரமா கிளம்பணும்னு சொல்லி சொல்லும் பொழுது அவருக்கு எப்படி இருந்துச்சா? லேசியா இருந்திருக்கிறாங்க, பெருசாவே எடுத்துக்கல. அதெல்லாம் கவனிங்க. இன்று தேவனுடைய எச்சரிப்பை இன்றைக்கும் கூட நம்ம பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஆனா இவங்க பாத்தீங்கன்னா அந்த காலத்துல தேவனுடைய எச்சரிப்பை அழிக்க போறாங்க தெரிஞ்ச போறக்கும் தாமதித்துக் கொண்டிருந்தாங்க. இன்றைக்கும் நிறைய பேர் அவருடைய வாழ்கிற வாழ்க்கையில, அவர் செய்கிற பாவத்துல இன்னும் கூட தாமதித்துக் கொண்டிருக்கிறாங்க. தன்னுடைய வாழ்க்கையில தாமதிக்கும் அலட்சியம். ஆண்டவர் கிருபையா இருக்கிறார், நான் எப்படிதான் வாழ்வாங்க பாத்துக்கலாம் அப்படின்ற வாழ்கிற வாழ்க்கை இன்னைக்கு அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அவங்க வரலன்னு சொல்லி அவங்களுடைய கைகளையும் அவங்களுடைய பிள்ளைகளுடைய கைகளையும் லோத்தினுடைய கையும் மனைவி கையில் பிடித்துக் கொண்டு வெளியே கொண்டு வர. எவ்வளவு ஒரு இரக்கம் பாருங்க, எவ்வளவு ஒரு கிருபை பாருங்க அவங்களுக்கு கிடைச்சது. எல்லாரும் அழிக்க போறாரு, ஆனா அவங்களை அழிக்காதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்தார். எல்லாம் கவனிங்க. இன்றைக்கு அழிவு வரும் என்கின்ற எல்லா காரியம் நமக்கு தெரியுது. இன்னைக்கு தெரியுதா இல்லையா? இன்னைக்கு நிறைய பேருக்கு நம்மளுக்கு அழிவு வரப்போகுது, நம்ம போற ரூட் சரியில்லை, நம்ம வாழ்கிற வாழ்க்கை சரியில்லை, நம்ம போற பாதை சரியில்லை, நமக்கு இது அழிவுதான், இது ஒரு நல்ல காரியம் தெரிஞ்சும் கூட அங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. சோதன்குமார்ல எப்படி உட்கார்ந்து இருக்காங்களோ அதே மாதிரி நிறைய பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இருக்கிற இடம் சரி கிடையாது, நம்ம பேசுற இடம் சரி கிடையாது, நம்ம பழகிற இடம் சரி கிடையாது என்று தெரிந்த பிறகு கூட சிலர் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த இடத்துல ஆண்டவருடைய எச்சரிப்பு சொல்லுகிறார், லோத்தின் இடத்துல இங்கிருந்து நீங்கள் சீக்கிரமாய் கிளம்புங்கள் என்று சொல்லி அந்த நாட்டை என்ன பண்ண போறார்? ஆண்டவரை அழிக்க போகிறார். சோதன்குமார் எச்சரிப்பு கொடுத்த பிறகு நல்லா கவனிங்க. இன்னைக்கு என்ன பண்றாங்க? அந்த இடத்துல ஒரு முக்கியமான வசனம் 16ஆம் வசனத்துல அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் பொழுது, நல்லா கவனிங்க. இந்த தாமதம் நம்ம வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப நம்ம பாதிப்புல கொண்டு வருது.
நம்ம எவ்வளவு தாமதிக்கிறோமோ ஆண்டவருடைய வார்த்தைக்கு இணங்காம, ஆண்டவருடைய வசனத்துக்கு நம்ம செவி கொடுக்காம, அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் மாறிக்கலாம், அப்புறம் சீர்படுத்திக்கலாம் சொல்லி நீ எவ்வளவு ஆண்டவருடைய சமூகத்துக்கு வராதபடிக்கு நீ தாமதித்துக் கொண்டிருக்கிறியோ அவ்வளவும் உன்னுடைய ஆத்மாவுக்கு தான் நஷ்டம், உனக்கு தான் நஷ்டம். ஏன் சொன்னா இன்னைக்கு தாமதித்துக் கொண்டே இருக்கிறவர்கள் அநேகர் உண்டு. இன்னைக்கு வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறவங்க எல்லாருமே தாமதிக்கிறவர்கள் தான். கர்த்தருடைய வார்த்தை எவ்வளவோ போதிக்கப்படுகிறது, கர்த்தருடைய வார்த்தை எவ்வளவோ மாற்ற வேண்டும் என்று சொல்லி அவர் வார்த்தைக்கு எச்சரிப்பு கொடுத்துக் கொண்டிருக்கிறார். தாமதித்துக் கொண்டே இருப்பாங்க சில பேர். நீங்க என்னன்னா பேசுங்க ஆண்டவரே, நீங்க வாரம் பேசுங்க, நான் இருக்கிற மாதிரி தான் இருப்பேன், சர்ச்சில் இருக்கும்போது நல்லா இருப்பேன், சர்ச்சில் கேட்கும் போது கரெக்டா இருப்பேன். ஆனா வீட்டுக்கு போனா அப்படிப்பட்ட வாழ்க்கை இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் தன் வேலைகளுக்கு போகிற இடங்கள்ல அப்படிப்பட்ட வாழ்க்கை, நல்ல வாழ்க்கை இல்லை. இன்னைக்கு அநேகருக்கு தன் இருக்கிற வாழ்கிற வாழ்க்கையில அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழாதபடிக்கு இருக்கிறாங்க. காரணம் தெரியுமா? அவர்கள் எல்லாம் தாமதித்துக் கொண்டு இருக்கிறாங்க தன் வாழ்க்கையை. நல்லா கவனிங்க. இன்னைக்கு பெரியவங்க ஒருத்தர் சொன்னா கூட இன்னைக்கு ஏத்துக்கிற மனசு இல்லை. இன்னைக்கு நிறைய பேருக்கு எல்லாம் எனக்கு தெரியும், அவங்க அனுபவ ரீதியில சொன்னா கூட இன்னைக்கு ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்? எல்லாம் எனக்கு தெரியும். இவங்க எல்லாம் தாமதிக்கிறவர்கள் தான். இவங்களும் அப்படிதான். ஆண்டவருடைய தூதர்களை அனுப்பி அவர்களை துரிதப்படுத்தின பொழுது கூட அந்த வார்த்தையை சட்ட கூட பண்ணாம தாமதித்துக் கொண்டிருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் விட்டாராங்க. நல்லா கவனிங்க. இன்னைக்கு சில பாவத்தை விடாமல் கடினமா இருக்கிறாங்க. தெரியுமா? தெரியும், இந்த பாவத்தை விட்டாதான் என் குடும்பம் நல்லா இருக்கும், இந்த பாவத்தை விட்டாதான் நான் நல்லா இருப்பேன், இந்த பாவத்தை விட்டாதான் ஆண்டவர் கூட நான் கிட்டி சேர முடியுன்றது நல்லா தெரியும். ஏன் விட முடியல? ஏன் விட்டு வர முடியல? நீ தாமதித்துக் கொண்டிருக்கிறாய் சகோதரனே, சகோதரியே. நீ தாமதித்துக் கொண்டிருக்கிற அவன் வாழ்க்கையில. அப்புறம் பார்த்துக்கலாம் சொல்லி உன் கடினத்தை நீ கடினப்படுத்தி உன் பாவத்தை நீ இன்னும் தாமதித்துக் கொண்டிருக்கிறாய். ஆண்டவர்கிட்ட அறிக்கையிடா. இந்த சில இதனால வரும் பாதிப்பு என்ன தெரியுமா? இதனால வரக்கூடிய பாதிப்பு உனக்கு தான், உன் ஆத்மாவுக்கு தான், உன் குடும்பத்திற்கு தான். உனக்கு வைத்திருக்கிற தரிசனத்தை நீயே இழந்து கொண்டிருக்கிற, உனக்காக தேவன் வைத்திருக்கிற அந்த முன்னோக்கி போகக்கூடிய அந்த காரியத்துக்கு தடையா இருக்கிறது யார் தெரியுமா? தாமதித்துக் கொண்டிருக்கிற உன்னுடைய பாவம் தான். விட்டு வர மனசு இல்ல. யாருக்கு? லோத்து குடும்பத்துக்கு விட்டு வரதுக்கு மனசு இல்ல. ஏன்? உன்னால ஒரு சில காரியம் விட்டு வர முடியாததுக்கு காரணம் தெரியுமா? அந்த பாவத்தோடு நீ வாழ ஆரம்பிச்சிட்ட. அதுவே உனக்கு போதும்னு சொல்லி நீ வாழ்ந்து இருக்கிற. அப்படிதான் வாழ்ந்து இருந்தாங்க. ஆண்டவர் என்ன தெரியுமா பண்ணாரு? 2 கையில முடிச்ச என் பிள்ளைகளை நான் விடக்கூடாது, இவர்களை எப்படியாவது காப்பாற்றி ஆக வேண்டும் என்று சொல்லி 2 கைகளையும் பிடித்துக் கொண்டு தேவ தூதர்கள் அவர்களை பிடித்துக் கொண்டு அவர்களை வெளியே கொண்டு வந்து விட்டார்களாம். நல்லா கவனிங்க. இன்னைக்கு எவ்வளவு பேர் ஆண்டவர் வெளியே கொண்டு வந்து விட்டுருக்காரு தெரியுமா? நம்மள அங்கேயே விட்டு இருந்தாங்க. சோதன் குமாராய் போல பாவத்துல நம்மளை விட்டுட்டு இருந்தாருன்னா நம்ம எதுக்கோ அழிந்து இன்னைக்கு மண்ணோட மண்ணாய் இன்னைக்கு நரகத்துக்கு போகக்கூடிய ஆத்மாவை இன்றைக்கு கர்த்தர் பாதுகாத்து உனக்கு திருச்சபையை கொடுத்து, உனக்கு போதகத்தை கொடுத்து, உனக்கு ஒரு நல்ல வழிகளை உண்டாக்கி இன்னைக்கு கர்த்தர் உன் குடும்பத்தை நிக்க வைத்திருக்கான காரணம் எதுக்கு தெரியுமா? கர்த்தருக்காக வாழ வேண்டும் என்று சொல்லி நீ திரும்பி பார்க்க கூடாதுன்றதற்காக. ஆனா இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்னு சொன்னா தாமதித்துக் கொண்டு இருக்கிறோம். லோத்தின் குடும்பத்தை வெளியே கொண்டு வந்து விட்ட பிறகும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கவே இல்லை. வாசிக்கலாம் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர் உன் ஜீவனை தப்பி ஓடிப்போ, பிடித்து பாராதே, இந்த சமை பூமியிலே எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைகளுக்கு ஓடிப்போ என்றார். அழகவனிங்க இந்த வார்த்தை. அவர்களை எவ்வளோ அவங்க வரவே இல்லை. நல்லா கவனிங்க, அவங்க வரவே இல்லை. ஆனால் தேவ பிள்ளைகள், தேவ தூதர்கள் அவர்களை கொண்டு வந்து விட்ட பிறகு பின்னிட்டு பார்க்காதன்னு சொல்றாங்க அந்த இடத்துல. நல்லா கவனிங்க. உன்னை ஆண்டவர் ஒரு இடத்துல இருந்து உன்னை காப்பாத்தி, உன்னை சீர்படுத்தி, உன்னை அவமானத்துல கொண்டு வராதபடிக்கு உன்னை சுத்தப்படுத்தி, உன்னை கொண்டு வந்து ஆண்டவர் சமூகத்துல நிக்க வைக்கும்படியான பாக்கியத்தை உனக்கு கொடுத்து, நீ பார்க்க முடியாத பாக்கியம், நீ பெற்றுக்கொள்ளாத அற்புதங்களை உனக்கு செய்து உன்னை நிக்க வச்சதுக்கு காரணம் தெரியுமா? மறுபடியும் நீ பழைய வாழ்க்கையை திரும்பி பார்க்க கூடாது என்பதற்காக. என்ன பண்றோம்? கொஞ்சம் ஆண்டவர் உயர்த்திட்டாருன்னு சொன்னா, கர்த்தர் கொஞ்சம் நம்மள நல்லா வச்சுட்டாருன்னு சொன்னா, பழைய இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். நம்ம மறுபடியும் பழைய சிந்தனையோட உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம், பழைய வாழ்க்கையோட உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் அன்றைக்கு லோத்தினுடைய குடும்பத்துக்கு சொல்லுகிறார்கள், நீ வாழ்ந்து சொல்லாத அழிக்க போறாங்க, நீ அழியாதபடிக்கு நான் உன்னை காப்பாத்திட்டேன், இனி என்ன பண்ணாத, பின்னிட்டு பார்க்காத என்று சொன்னார்கள். என்ன பண்ணாங்க தெரியுமா? எவ்வளவு நாள் அங்கே நீ செய்த பாவம் போதுன்னு சொல்லிதான் பின்னாடி பார்க்காம சொன்னாங்க. எதுக்காக சொன்னாங்க? இவ்வளவு நாள் அங்க வாழ்ந்த வாழ்க்கை போதும், பழைய வாழ்க்கை நீ வாழ்ந்த,
பழைய மோசமா இருந்த, இனி நீ பின்னாடி பார்க்காதன்னு சொன்னாரு அன்னைக்கு. அடுத்ததா, நீ எங்கே வாழ முடியாது என்று நீ அங்க இருந்தியோ, எங்க உன்னால ஒண்ணுமே செய்ய முடியாது நீ தவிச்சியோ, லோத்து என்னுடைய குடும்பத்தை பார்த்து சொன்னார், இனி நீ என்ன பண்ணாத, பார்க்காத. ஆண்டவர் ஏன் தெரியுமா பார்க்காதன்னு சொல்றாரு? நீ திரும்பி பார்த்தா உன்னால வாழ முடியாது, திரும்பி போன குடும்பத்தை நீ காப்பாற்ற முடியாது, உன் வாழ்க்கை கர்த்தரோட இருக்காது. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், பின்னிட்டு பார்க்காதப்பா. அன்னைக்கு அவ்வளவு ஆதங்கமா நீ சொன்னார், சோதனையில் இருந்த நீ அழிந்து போவாய். சோதாம் குமாரா பட்டணத்தினுடைய ஒரு சிம்னாரிட்டி பாவம், பாவத்தை பார்க்காத, பாவத்தை பார்க்காத, திரும்பி போய் அங்க நிக்காதுன்னு சொல்லி அன்னைக்கு ஆதங்கமா எனக்கு சொன்னார்கள். தேவன் சொன்ன வார்த்தையை எப்ப மீறாங்களோ அவன் வாழ்க்கை ரொம்ப கஷ்டம். தேவன் வார்த்தையை எனக்கு மீறினார்கள். யாரு? வாசிங்க 26ஆம் வசனம். அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானாள். எப்பேற்பட்ட ஒரு பாக்கியம், எப்பேற்பட்ட ஒரு சாக்கியம். சோதனகுமாரில் இருக்கிற எல்லாரையும் விட்டுட்டு உங்களை மாத்திரம் தெரிந்து கொண்டதன் நோக்கம் என்னம்மா? நோக்கத்தை மறந்துட்டாலே அவன் மனைவி. அவ பேர் கூட போடல, ஆண்டவர் பேர் கூட போடல, மனைவின்ற லோத்தின் மனைவின்ற. கவனிங்க, சோதனகுமாராவுல பாவத்தினுடைய அழிவை நான் அழிக்க போகிறேன், உன் ஆத்மாவை காப்பாத்தி உனக்கு ஒரு புதிய வாழ்க்கையை தரேன்னு சொல்லி உன்னை விடுதலை ஆயிட்டு கொண்டு வரும்போது சொல்றாங்க, பின்னாடி பார்க்காதுன்னு சொல்றாங்க. அவள் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூணாலாய் மாறினாள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அருமையான கேட்டுக்கொண்டு இருக்கிற சகோதரனே சகோதரியே, இந்த கர்த்தருடைய வார்த்தை கொஞ்சம் கவனிச்சு பாரு. ஆண்டவர் ஏன் உன்னை பின்னிட்டு பார்க்க கூடாது என்று சொல்லுகிறார். அவனுக்கு அருமையான கணவரை கொடுத்திருக்கிறார். யாருக்கு? லோத்துக்கு. லோத் என்கின்ற ஒரு அருமையான கணவர். அதை பார்க்கலாவ அருமையான பெண் பிள்ளைகளை 2 பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். அவருடைய வாழ்க்கை என்ன ஆகும், அவனுடைய வாழ்க்கை என்ன ஆகப்போகுது, அருமையான கொடுத்திருக்கிற குடும்பத்தை அவ பார்க்கல, அவளையே அவ அருமையா பார்க்கல. இதெல்லாம் மறந்து அற்பமான பாவ சந்தோஷத்திற்காக, அழிய போகிற சரீரத்தின் இச்சைகளுக்காக அவள் திரும்பி பார்த்தால் உப்பு தூணாய் மாறி போனாள். உனக்கு கொடுத்திருக்கிற பாக்கியம், உனக்கு கொடுத்திருக்கிற குடும்பம், உனக்கு கொடுத்திருக்கிற கர்த்தருடைய ஆத்துமா, இன்னைக்கு நீ எந்த அளவுக்கு பின்னிட்டு பார்க்காதபடி பாதுகாத்துக் கொண்டிருக்கிற யோசித்து. லோத்தின் மனைவிய நினைச்சுக்கோன்னு சொல்றது என்ன தெரியுமா காரணம்? நீயும் பின்னிட்டு திரும்பாத, நீயும் பின்னிட்டு திரும்ப நீ அழிந்து போன்னு சொல்லி கர்த்தர் இந்த 21ஆம் நூற்றாண்டுல நமக்கு நினைவுபடுத்துகிறார். பின்னிட்டு பார்க்காத வாழ்க்கையில மறுபடியும் நீ உன்னை எந்த இடத்துல நீ நிக்க கூடாது, நீ எந்த இடத்துல நீ அழியக்கூடாது, நீ எந்த இடத்துல நீ மோச போக கூடாதுன்னு சொல்லி உன் கைகள் 2ஐயும் பிடித்து உன்னை பாவத்தில் இருந்த உன்னை அவர் பரிசுத்தமாய் மாற்றி உன்னை கொண்டு வந்து நிறுத்ததற்கான நோக்கம் என்ன? நீ ஆண்டவருக்காக பயந்து வாழணும், நீ ஆண்டவருக்காக வாழக்கூடிய ஒரு மனுஷி, நீ ஆண்டவருக்காக நீ அவருக்காக ஊழியம் செய்யக்கூடிய ஒரு மனுஷியா மாத்தணும், ஆண்டவருக்காக பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழணும், அதற்காக உன்னை தெரிந்து கொண்டிருக்கிற. ஆனா நம்ம என்ன பண்றோம்? சில நேரங்கள்ல கர்த்தருக்கு விரோதமாய், கர்த்தருக்கு விரோதமாய் பின்னிட்டு பார்க்கக்கூடிய வாழ்க்கை நம்ம வாழக்கூடாது. என்ன சொன்ன? தனக்கு கிடைச்ச பாக்கியத்தை அவன் இழந்து போயிட்டான். அவர் பார்த்தாரா? மனைவி பார்த்துட்டாங்க, நின்றுட்டாங்க. பார்த்தாரா? பாத்தீங்களா? லோத்து கர்த்தர் சொன்ன வார்த்தைய, நீ ஒரு குடும்பமா இருக்கலாம், நீ ஒரு திருச்சபையா இருக்கலாம், நீ அலுவலகம்ல இருக்கலாம், நீ பள்ளியில படிக்கிறவளா இருக்கலாம், நீ கல்லூரியில இருக்கலாம், எல்லாரும் திரும்பி பார்க்கக்கூடிய காரியமா இருந்தாலும் கர்த்தருக்கு பிடிக்காத காரியத்துல நீ முன்னோக்கி பார்க்கக்கூடிய ஒரு மனுஷனா நீ வாழணும். இதுதான் கர்த்தர் விரும்புகிறார். சரி, நான் வாழ்கிற வாழ்க்கையில அன்றைக்கு லோத்துடைய மனைவி பின்னிட்டு பார்த்தா புத்துனாய் மாறினாள். இன்னைக்கு நீ பின்னிட்டு பார்க்காம வாழணும். நான் என்ன செய்யணும்? நான் வாழ்க்கையில பின்னிட்டு பார்க்க கூடாது. என் ஆத்மாவை நான் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். கர்த்தர் கொடுக்கிற இந்த பாக்கியத்தை நான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நான் என்ன செய்ய வேண்டும்? இன்று நீ பின்னிட்டு திரும்பாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை 13ஆம் வசனத்தை வாசிங்களேன். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேர்ந்தவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து
கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதையே நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். அடுத்த வசனம், சகோதரரே அதை பிடித்துக் நான் அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன். நல்ல முக்கியமான வசனம். ஒன்று செய்கிறேன். என்ன செய்கிறேன்? பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி போடுறாங்க. நான் சொல்றாரு என்ன சொல்றாரு? பின்னானவைகளை மறந்து முன்னானவைகள். எனக்காக கர்த்தர் வைத்திருக்கிற காரியம் என்ன? எனக்காக கர்த்தர் ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார். கர்த்தர் எனக்கான ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அப்பொழுது நான் ஓடக்கூடிய மனிதன் பின்னாடி பார்த்தா எப்படி முன்னாடி ஓட முடியும்? அற்பமானது பின்னாடி பார்த்தேன். முன்னாடி எனக்காக வைத்திருக்கிற காரியத்திற்காக நான் எப்படி நான் அடைந்து பெற்றுக்கொள்ள முடியும்? நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ, நீ எதற்காக இந்த திருச்சபையில கர்த்தருடைய வசனத்தினால நீ பிடிக்கப்பட்டையோ, எந்த ஊழியக்காரனால அவருடைய கர்த்தருடைய வசனத்தை சொல்லி நீ பிடிக்கப்பட்டியோ, எந்த பெண் எந்த சகோதரி மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை சொல்லி நீ பிடிக்கப்பட்டியோ, யாரோ ஒருத்தர் கிட்ட சொல்லி யார் மூலமா உனக்கு ஆண்டவரை பத்தி தெரிஞ்சு நீ எதற்காக பிடிக்கப்பட்டியோ, அந்த பிடிக்கப்பட்ட காரியத்திற்காக பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி ஓடணும் நம்மளுடைய வாழ்க்கை. அப்பதான் பின்னாடி பார்க்க மாட்டோம். முன்னாடிங்கிற இயேசுவை பார்த்தோம்னு சொன்னா பின்னாடிங்கிற பிசாசை நம்ம பார்க்க தேவையில்லை. அன்னைக்கு அவங்களை கொண்டு வந்து வெளியே விடும்போது யாரை பார்த்துருக்கணும் தெரியுமா? கர்த்தர் என் குடும்பத்தை பாதுகாத்தார், என் கணவரை பாதுகாத்தார், என் பிள்ளைகளை பாதுகாத்தார், எனக்கு ஒரு பாக்கியத்தை கொடுத்தாருன்னு சொல்லி அவர்கள் தன் ஆத்துமாவை பாதுகாத்துக் கொண்டு முன்னாக இருக்கிற தேவனை பார்த்திருந்தார்கள் என்று சொன்னால் பின்னாடி இருக்கிற காரியத்தை பார்க்க முடியாது. இன்னைக்கு நீ பின்னாடி பார்க்காம இருக்கணும்னு சொன்னா உன்னை எதற்காக ஆண்டவர் பிடிச்சாரோ, எந்த நோக்கத்துக்காக உன் குடும்பத்துல உன்னை தெரிந்து கொண்டாரோ, எந்த கர்த்தருடைய திட்டத்துக்காக உன்னை தெரிந்து கொண்டாரோ அதை மட்டும் நோக்கி ஓடு. வேணாம் பின்னிட்டு பார்க்காது. பார்த்தது போதும். உன் வாழ்க்கை நீ அடிச்சுக்கிட்டு போதும். கர்த்தர் உனக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். பின்னோக்கி பார்க்காது. அடுத்த சொல்றார் பவுல் அப்போஸ்தலர் சொல்கிறார். வாசிங்களே 11ஆம் வசனத்தை வாசிங்களே. அதே பகுதியில 11ஆம் வசனத்தை வாசிங்களே. இல்ல 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமன்றி விட்டேன், குப்பையமா எழுதுகிறேன். இதுங்க வாழ்க்கை, கிறிஸ்துவ வாழ்க்கைன்றது. நீ எதெல்லாம் ஆண்டவருக்கு விரோதமான காரியம் பெருசா நினைச்சிருந்தியோ, அதுதான் ரொம்ப முக்கியம் சொல்லி ஆண்டவருக்கு விரோதமான காரியத்தை நீ வச்சிருக்கிறியோ, குப்பை என்று எண்ணணும். குப்பை எண்ணணும் நீ. அப்பதான் பின்னாடி பார்க்க மாட்டேன். இது நீ பெருசா பார்த்தா லாஸ்ட் பெருசா தான் பார்த்துட்டு இருக்கணும். ஆண்டவருக்காக ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம் லோத்தினுடைய மனைவி என்ன நினைச்சிருக்கணும்? குப்பையா இது நான் இருக்கணும், குப்பை அது நான் பார்க்க கூடாது. என் தேவன் என்னை எவ்வளவு பாக்கியமா என் குடும்பத்தை கொண்டு வந்திருக்கிறார், எனக்கான ஒரு சாக்கியத்தை வைத்திருக்கிறார், எனக்கு ஒரு பெரிய பாக்கியத்தை வைத்திருக்கிறார், நான் போய் ஆக வேண்டும் என்ற அந்த எண்ணம் இருந்துச்சுன்னா பின்னாடி பார்க்கணும். கர்த்தர் சொல்லுகிறார், அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், குப்பையா எண்ணுகிறேன். குப்பையா எண்ணு. உனக்கு எதெல்லாம் பேசுறத குப்பையா எண்ணு. உலகத்தினுடைய காரியத்தை குப்பையா எண்ணு. கர்த்தருடைய காரியத்தை மகிமையா எண்ணு. உன் வாழ்க்கையில பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்வார். இன்னைக்கு அருமையான சகோதரனை பின்னிட்டு பார்க்கக்கூடாது. முன்னானவர்களை நாடி ஓட வேண்டும். சத்திய வசனத்தை கொண்டு பாவம் செய்யாதபடிக்கு நம்ம ஆத்துமாவை காத்துக்கொள்ள வேண்டும். சத்தியத்தை கேட்டோம் நம்ம இன்னும் நம்ம அதே பாவத்தை செய்யணும் சொன்னா நமக்கு எப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு வரும் என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் எபிரேயர் 10ஆம் அதிகாரம். எபிரேயர் 10ஆம் அதிகாரத்துக்கு வந்துருங்க. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிங்க. சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல். அடுத்த வசனம், நியாயத்திற்கு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்ப்பதனாலும் விரோதங்களை பட்சிக்கும் கோபத்திலேயே இருக்கும். நல்லா கவனிங்க, என்ன வருமா? நீங்க வசனத்தை நல்லா அறிஞ்சோம் அதன்படி நீங்க செய்யாம இருக்கும் பொழுது உங்களுக்கு வேறொரு பலி இன்னும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் பாவத்தினால மீட்கப்பட்டுட்டோம். மறுபடியும் அந்த பாவத்துல போய் நின்று இருக்கிறனா உனக்கும் எனக்கும் நியாயத்திற்பை கர்த்தர் வைத்திருக்கிறார். மறந்துடாதீங்க. என்ன நியாயத்திற்பு? பாவத்தின் நியாயத்திற்பு. அருமையான சகோதரனே சகோதரியே, இன்னைக்கு துணிந்து பாவம் செய்கிற உன் இருதயத்தை நீ மாத்திக்கோ. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், பின்னிட்டு பாராதே என்று சொல்லி லோத்தினுடைய மனைவியை சொன்னார். புதிய ஏற்பாடு லூக்கா 17ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், லோத்தின் மனைவியை கொஞ்சம் நினைச்சுக்கீங்க,
அவளை போல நீங்க பின்வாங்கி போகக்கூடிய ஒரு வாழ்க்கையை, கர்த்தரை மறந்து போன ஒரு வாழ்க்கையை, கர்த்தர் கொடுத்த ஒரு பாக்கியத்தை மறந்து போன ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து உப்புத்துணாய் மாறி போவதில் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு அருமையான குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், அருமையான திருச்சபை கொடுத்திருக்கிறார், அருமையான வேலை வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார், அருமையான பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். நீ எந்த பசுத்தத்தோடு இன்னைக்கு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எந்த பாக்கியத்தோடு இன்னைக்கு நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற, இன்னும் கூட ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு கேட்டு உன் இருதயத்தை நீ கடினப்படுத்திக் கொண்டே இருக்கிறன்னு சொன்னா நீ பின்னிட்டு பார்த்து கொண்டு இருக்கிறதா இன்னைக்கு ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரே, நான் பின்னிட்டு பார்க்க கூடாது ஆண்டவரே, எனக்கு வைத்திருக்கிற தரிசனத்தை நோக்கி ஓடணும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், முன்னானவைகளை பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி நான் ஓடுகிறேன். அந்த ஒரு பாக்கியத்தை நமக்கு ஆண்டவருக்கு கொடுத்திருக்கிறார். அருமையான திருச்சபை மக்களாகிய நீங்கள் உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்க. கர்த்தர் சொல்லுகிறார், பின்னிட்டு பார்க்காதப்பா, பின்னிட்டு பார்க்காத, வாழ்க்கையை அழிச்சுக்காத, உன் குடும்பத்தை இழந்துடாத, உனக்கு வைத்திருக்கிற பாக்கியத்தை நீ இழந்துடாத. உனக்கு நான் ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிற, உனக்கான ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிற, உனக்கான ஒரு தரிசனம் வைத்திருக்கிற, அதை நீ மிஸ் பண்றாத. பின்னாடி வேணாம், முன்னாடி நோக்கி ஓடுங்க. பின்னானவைகளை மறந்து மறந்து ஆண்டவருக்காக எதெல்லாம் எடுக்கிற குப்பையா என்ன, ஆண்டவருக்கு எதெல்லாம் பிடிக்கிறார் எல்லாத்தையும் குப்பையா என்ன, அது உனக்கு மகிமையா இருக்கும். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி நான் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். எங்கள் அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா, உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளில் கூட லோத்தினுடைய மனைவி நினைத்துக்கூட பின்னிட்டு பாராதே என்று சொன்ன அந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, எந்த இடத்திலிருந்து எங்களை மீட்டுக் கொண்டு வந்திருக்கிறீர்கள், எந்த அடிமைத்தனத்திலிருந்து எங்களை விட்டுக் கொண்டு வந்திருக்கிறீர்கள், அந்த லோத்தினுடைய குடும்பத்தை கைப்பிடித்து அவர்களை அழியாதபடிக்கு அவர்களை எப்படி பாதுகாத்து அவர்களை பத்திரமாய் கொண்டு வந்து பின்னிட்டு பார்க்க கூடாது என்று சொன்னார்களோ, அப்படிதான் ஆண்டவரே எங்களையும் பாதுகாத்திருக்கிறீங்க, அப்படிதான் ஆண்டவரே எங்களை விடுதலை செய்திருக்கிறீங்க, அப்படிதான் ஆண்டவரே என் குடும்பத்தை பாதுகாத்திருக்கிறீங்க, அப்படிதான் ஆண்டவரே என் கணவரை பாதுகாத்திருக்கிறீங்க, அப்படிதான் ஆண்டவரே என்னுடைய மனைவி என் பிள்ளைகள் எல்லாம் நீர் பாதுகாத்திருக்கிறீங்க. அந்த பாக்கியத்தை நான் இழந்து விடாதபடிக்கு, அந்த பாக்கியத்தை நான் பெற்றுக்கொள்ள பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடும்படியா என்னுடைய வார்த்தை சொன்ன விதமாக அதுக்கு நான் இணங்கவும் நம்முடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்து வாழவும் கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டும். பின்னிட்டு பாராத ஒரு இருதயத்தை தாருங்க ஆண்டவரே, உன் முகத்தை மாத்திரம் பார்க்க எங்களுக்கு பலத்தை தாருங்க. உண்மையே நாடி வாழ கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்ய வேண்டும் என்று எங்கள் ரட்சகரும் எங்கள் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென்.